கருவேப்பிலை சிக்கன் வறுக்க போகிறேன். கருவேப்பிலை இந்த கருவேப்பிலையை வந்து நம்ம போட்டால் தூக்கி போட்டுருவோம்ல, அம்மா தூக்கி போடாமல் இந்த கருவேப்பிலையிலே வாசனையான சிக்கன் செய்யலாமா? கருவேப்பிலை சிக்கன் வாங்க. வானில் வச்சு ஒரு 1/4 டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கிறேன். ஒரே ஒரு மிளகா போட்டுருங்க. மிளகா வறுத்தோன்னு இது மிளகாய் எடுத்துக்கிட்டு இந்த பாருங்கள், 1 டீஸ்பூன் மிளகு, 1/2 டீஸ்பூன் சோம்பு, 1/2 டீஸ்பூன் சீரகம் வச்சுக்கிறேன். இதையும் வறுத்துக்குவோம். இது வறுத்தாச்சு, இதை எடுத்துருவோம். இது பாருங்க, எண்ணெய் ஊற்றாம ஒரு 10 இனுக்கு கருவேப்பிலை எடுத்து வச்சிருக்கிறேன் பாருங்க. இதை அப்படியே போட்டுக்குங்க. தண்ணி இல்லாத வச்சுக்கோங்க. இது நம்ம வந்து எண்ணெய் ஊற்றலை, இந்த இலம் மொறுன்னு ஆன உடனே இந்த பாருங்க, மொறுன்னு ஆகுது பாருங்க, எடுத்துருங்க. ஒரு 3 டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்குங்க. இந்த பாருங்க, எப்பயுமே கறி மசாலாவுக்கு போகிற வறுப்பம் போட முடியும் போட்டுக்குங்க. பட்டை லவங்கெல்லாம் போட்டுக்குங்க. இந்த பாருங்க, வெங்காயம் ஒரு 2 வெங்காயம் வச்சு வச்சுருக்கேன் சின்ன சின்னதாக, அதை போட்டுக்குங்க. 1 டீஸ்பூனு இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்குங்க. கருவேப்பிலை கொஞ்சோண்டு, ஒரு தக்காளி அரிஞ்சு வச்சுருக்கிறேன், போட்டுக்குங்க. கரம் மசாலா ஒரு 1/4 டீஸ்பூன் போட்டுக்குங்க. ஒரு 1/2 டீஸ்பூன் மஞ்சள்தூள், ஒரு 1/4 டீஸ்பூன் கார மிளகாத்தூள் போட்டுக்குங்க. பேஸ்ட்டாக வதங்கட்டும். கொஞ்சோண்டு கொத்தமல்லி புதினா வச்சுருக்கிறேன், ரவ்வோண்டு போட்டு. சிக்கனுக்கு தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்குங்க. கார மிளகா போட்டுக்கிறோம், அதனால் மிளகாத்தூள் ஒரு 2 டீஸ்பூன் போட்டுக்குங்க. கிலோ சிக்கன் வச்சுருக்கிறேன், ஒரு 1/2 கிலோ சிக்கன் எடுத்து அதில் போட்டுக்குவோம். கூட நல்லா வதக்கி விடுங்க. சிக்கன் வேவறதுக்கு சிக்கன் முழுகிற அளவுக்கு தண்ணி ஊற்றுங்க. இந்த மாதிரி சிக்கன் முழுகிற அளவுக்கு வச்சுக்கோங்க. சிக்கன் வெந்துடணும் நல்லா. இந்த ஒரு மிளகா, மிளகு, சீரகம், சோம்பு வறுத்தாங்கல்ல, இந்த கருவேப்பிலையும் நம்ம நுணுக்கின்னு வந்துடுவோம். பாருங்க, நான் நுணுக்கிட்டு வந்தது எப்படி நுணுக்கிட்டு வந்துருக்கிறேன் பாருங்க. இதை வருங்க, இதை பாருங்க, 3/4 வேக்காடு கறி வெந்துன்னு இருக்கும்போது இந்த பொடியை போட்டுக்குங்க. போட்டு அப்படியே கிளறி விடுங்க. பொடி வாசத்துலேயே நல்லா சிக்கன் வேகட்டும். இதை பாருங்க, இந்த கருவேப்பிலை வாசனையும் மிளகு வாசனையும் வேகும் போது அவ்வளோ வாசனையாக இருக்குது. இங்கே பாருங்க, ஒன்றும் தண்ணி சுண்டணும். இதை பாருங்க, கிரேவி நிறைய சுண்டி நல்லா இதுவாக வந்துட்டு பாருங்கள். இந்த நேரத்தில் நான் வந்து ஒரு 4 முந்திரி பருப்பு வறுத்து வச்சுருக்கிறேன். முதல்ல கூட போட்டுருக்கலாம், வேணும்னா முந்திரி பருப்பு போட்டுக்கிறேன். நான் போட்டுக்கிறேன். சிக்கனுன்றதுனால சூடு சிக்கனு, அதனால் ஒரு 1/4 டீஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றுவோம். கருவேப்பிலை சிக்கனு ரெடி ஆயிடுச்சு பாருங்கள். சூப்பராக இருக்குது பாருங்கள். மிளகு சூப்பராக வாசனையான கருவேப்பிலை சிக்கன் ரெடி ஆயிடுச்சு. பாய்.